கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் கூட்டணி கட்சி வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக வடசேரி பகுதி அதிமுக பாஜகவின் கொடிகள் நிறுவப்பட்டுள்ளன. இது தேர்தல் விதிகளுக்கு புறம்பானது என கூறி திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணனிடம் கேட்கலாம். சரவணன், தற்போது திமுகவினர் அங்கு மறியலில் ஈடுபட்டுள்ளதாக தகவல்கள் கிடைத்த வண்ணம் இருக்கின்றன. அங்கு போலீசார் இருக்கிறார்களா? விவரங்கள் என்ன? அதிமுக பாஜகவின் கொடிகள் தற்போது கன்னியாகுமரி பகுதியில் பறக்கப்பட்டுள்ளன. இதனால் தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு புறம்பானது என கூறி திமுக காங்கிரஸ் தொண்டர்கள் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சரவணன் இணைகிறார். சரவணன், தற்போது அங்கு மறியல் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக அண்மை செய்திகள் கிடைத்திருக்கிறது. விவரங்கள் என்ன? பதிவிடலாம். வணக்கம். அதாவது தமிழகம் எங்கும் இந்த தேர்தல் களமானது சூடுபிடித்திருக்கக்கூடிய சூழலில் தலைவர்கள் பல்வேறு பகுதிகளில் அனல் பறக்கும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே இதில் தேசிய முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இங்கு கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான பாஜக வேட்பாளரான பொன் ராதாகிருஷ்ணனை ஆதரித்து இன்று கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வர இருக்கிறார். அதற்காக பல்வேறு பகுதிகளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த கூட்டணி சார்பில் உள்ளவர்களுடைய கொடிகள் கட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக நாகர்கோயில் வடசேரி பகுதியில் அமைந்துள்ள அண்ணா சிலை முன்பாக அதிமுக மற்றும் பாஜகவினுடைய கொடிகளானது கட்டப்பட்டிருந்தது. அதே இடத்தில் இன்று வசந்தகுமார் தனது பிரச்சாரத்தின் ஒரு பகுதியாக இந்த பகுதி வழியாக வந்து கொண்டிருந்தார். அப்போது அவரது கூட்டணியில், அதாவது திமுக கூட்டணியை சார்ந்த தொண்டர்களும் காங்கிரஸ் தொண்டர்களும் இந்த பகுதியில் அண்ணா சிலையில் இந்த மாதிரியான கொடிகள் கட்டப்பட்டிருப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்தார்கள். ஏனென்றால் ஏற்கனவே ராகுல் காந்தி வந்தபோது இங்கு பல்வேறு பகுதியில் வைக்கப்பட்டிருந்த கொடி கம்பங்களை போலீசார் அகற்றினார்கள் என்பதால் இந்த மாதிரியான சூழல் இருந்த தேர்தல் விதிமுறைகளுக்காக கொடிகளை அகற்றிய நிலையில் தற்போது இங்கு கொடி கம்பங்களை எப்படி கொடிகள் கட்டலாம் என்கின்ற வாக்குவாதத்தோடு இந்த பகுதியில் இருந்தார்கள். தொடர்ந்து சாலை மறியலில் ஈடுபட்டார்கள். அதே நேரத்தில் அதே பகுதியில் பொன் ராதாகிருஷ்ணனுடைய பிரச்சார வாகனமும் வந்து கொண்டிருந்தது. தொடர்ந்து பாஜக மற்றும் திமுக காங்கிரஸ் கூட்டணியினுடைய ஒரு தள்ளுமுள்ளு ஏற்படக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டது. போலீசார் விரைந்து நடவடிக்கை எடுத்தார்கள். போலீசார் இரு தரப்பினரிடையும் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் இரு தரப்பினரும் தொடர்ந்து தள்ளுமுள்ளில் ஏற்பட்டு இந்த பகுதியானது ஒரு பரபரப்பை ஏற்படுத்திய வண்ணமே காணப்பட்டது. இதே சூழலில் பொன் ராதாகிருஷ்ணன் அந்த பகுதியில் பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி வசந்தகுமாரை நோக்கி சென்று அவர்களிடம் இது குறித்து பிரச்சனை எதுவும் செய்ய வேண்டாம் என்கின்ற நிலையில் கை கொடுத்த ஒரு காட்சியும் இடம்பெற்றிருந்தது. இந்த சூழலில் தற்போது இரு தரப்பினரும் அங்கங்கு பிரிந்து சென்றிருக்கிறார்கள். சரவணன், தற்போது தேர்தல் விதிமீறலுக்கு உட்பட்டு இதுபோன்ற கொடிகள் நிறுவப்பட்டிருப்பதாக தற்போது காங்கிரஸ் திமுகவினர் மறியலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் அந்த கொடிகள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டனதா அல்லது அகற்றப்படுவதற்கான முயற்சிகளை போலீசார் எடுத்து வருகிறார்களா? நிச்சயமாக. அதாவது இந்த கொடி கம்பங்கள் இங்கு கன்னியாகுமரிக்கு வரக்கூடிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வருவதை ஒட்டிதான் இங்கு வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இது விதிமீறல் தான் என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழுந்தவண்ணம் இருந்தாலும் தற்போது வரை அந்த கொடி கம்பங்கள் எதுவும் இந்த பகுதியிலிருந்து மாற்றப்படவில்லை. நன்றி சரவணன். தற்போது வடசேரி கன்னியாகுமரி பகுதியில் அதிமுக பாஜகவினுடைய கொடிகள் தேர்தல் விதிமீறல் நிறுவப்பட்டிருப்பதாக கூறி திமுக காங்கிரசினர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அது தொடர்பான அண்மை விவரங்களை செய்தியாளர் சரவணன் தர கேட்டோம். மேலதிக தகவல்களுக்கு மீண்டும் இணையலாம் சரவணன்.